पार्वती पतये हरिस्ते साहस्रं कमलबलिमाथाय पदयोः यदेकोने तस्मिन् निजमुदहरत् नेत्रकमलं गतो भक्त्युद्रेकः परिणतिमसौ चक्रवपुषा त्रयाणां रक्षायै त्रिपुरहर जागर्ति जगता கந்தரதீஸ்வரனுடைய பரமானுகிரகத்தினால இந்த பாராயணத்துல இன்றைய தினம் அவ சொன்ன மாதிரி தரிசபூர்ணமாசேஷ்டியில சில இடங்கள் முடிஞ்சு சோமயாகத்துல அச்சித்திர பாகங்கள்லாம் பாராயணம் ஆச்சு. பரமேஸ்வரனை உபமன்யு அப்படின்னு ஒரு மகர்ஷி ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த உபமன்யு மகர்ஷி சொன்னார், நான் உன்கிட்ட உன்னை சரணாகதி பண்ணு, எனக்கு உன்னுடைய சரணத்துல இடம் கொடு, என்னை நீ காப்பாற்றணும், எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, என்னை நீ கவனிச்சுக்கணும், என்ன நீ ஞாபகத்துல வச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்குறேன். அப்ப நீ ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்ப நிறைய பேர் வந்துட்டே இருக்காப்பா, தினைக்கும் நிறைய பேரை காப்பாத்தியாச்சு, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு, அகிலாண்டு கோடி பிரம்மாண்டம் இருக்குப்பா, மேல மேல வரத்துக்கு என்னால முடியல, அதனால என்னுடைய கோட்டா அளவு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நீ சொல்லலாம். பகவோ பவதானுகம்பிதாக, நிறைய பேரை நான் கருணை பண்ணி எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, என்னால முடியாது அப்படின்னு நீ சொன்னால் நான் அது ஒரு காரணம் சொல்றேன், நீ என்னையும் காப்பாத்தி தான் ஆகணும். என்ன தததா கிமு மந்தராச்சலம் பரமாணு கமடேன துர்தரா. இந்த ஸ்லோகத்துல உதாரணத்தை சொல்லிட்டு இந்த ஸ்லோகார்த்தத்தை சொல்றேன். ஒரு பஸ் போறது, லாரி போறதுன்னு வச்சுங்கோ, மெட்ராஸுக்கு போறது, லாரி முழுக்க சாமான் போறது, ஒரு ஆத்துல சாமானு ஏத்திருக்கா, தாகம் மாத்தின்னு போறான்னு வச்சுங்கோ, நிறைய ஏத்திட்டா, ஃபுல்லா மொழி எடுத்து, அவ ஆத்துல ஒரே ஒரு அம்மி குழவி, அந்த குழவியை மட்டும் ஏத்திக்க மாட்டேங்கிறான். அவ அந்த மாமி என்ன சொல்லுவா, ஏன்னா இவ்வளவு பெரிய லாரியில சாமான் வருது, அம்மி குழவிக்கு இடம் இல்லையா அவங்ககிட்ட, நீங்க வச்சுட்டு தான் ஆகணும். இந்த கூர்மாவதாரத்தும் போது சுவாமி பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்து மந்தராச்சலத்துல தாங்கினார் சமுத்திர மசனத்துக்காக. அந்த மந்தராச்சலம் கூர்மத்துக்கு மேல இருக்கு, இவர் அடியில போய் தூக்கியிருக்காரு, அது கீழே போயிட்டே இருக்கு. அடியில பூமியை தோண்டிட்டு போய் மந்தராச்சலத்துல அந்த மந்தராச்சலத்த மலைய முதுகுல தூக்கிட்டார். அப்படி தூக்கின்னு இருக்கிற பெருமாள்கிட்ட ஒரு சின்ன பரமாணு, ஒரு தூசி, இத கொஞ்சம் நீங்க இதையும் சேர்த்து தாங்குவோல அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. முடியாது முடியாது, எனக்கு கோட்டா முடிஞ்சு படுத்து, என்னோட வெயிட் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால் தூக்க முடியாதுன்னு என் பெருமாள் சொல்லுவாரா. தததா கிமு மந்தராச்சலம் பரமாணு கமடேன துர்தரா. ஒரு துளியூண்டு தூசிய தூக்க முடியாது, எனக்கு வெயிட்டு முடிஞ்சு போயிடுத்துன்னு எப்படி பெருமாள் சொல்ல மாட்டாரோ, அது மாதிரி எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, அவனை காப்பாத்தியாச்சு, இவனை காப்பாத்தியாச்சு, எனக்கு ஏற்பட்ட பேர் இருக்கா, நீ எக்ஸ்ட்ரா என்கிட்ட அதிகமாக பிரார்த்தனை பண்ணினா அதுன்னு நீ சொல்லக்கூடாது. இத்தனை பேரை காப்பாத்திருக்கேன், மகாபாபிகள் எல்லாம் காப்பாத்திருக்கேன், என்னென்னமோ தப்பு பண்ணவன் எல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கேன். சந்திரன் பெரிய தப்பு பண்ணினான், என்ன தப்பு பண்ணினான்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணினவன் அந்த சரீரத்துல தோஷம் வியாதி வந்த உடனே நான் சரணாகதி பண்ணேன். சரீரம் முழுக்க அப்படியே க்ஷீணிச்சு போயிடுது.
ஒரு 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 கலை தான் பாக்கி, இவ்வளவுதான் பாக்கி. வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இப்படி ஆயிடுத்து, உடம்பு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண நீ? தூக்கி தலையில வச்சுட்ட. ஏன் தலையில வச்சுட்டா, இப்பதான் இந்த அசடை யாரும் மிதிச்சுட மாட்டான்னு. இல்லைன்னா ரொம்ப க்ஷீணிச்சு போயிருக்காரு. எங்கேயா ரோட்ல கும்ப மேல நெசிக்கிற மாதிரி யாராவது நெசிக்கிட்டானா என்ன பண்றது? உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிறேன், நமஸ்காரம் பண்ணிட்டு இல்லையோ, தலையில சௌக்கியமா இரு, நீ மாட்டுக்கு ஜிலி ஜிலி ஜிலு. எல்லாரும் எனக்கு பண்ற நமஸ்காரம் உனக்கு சேர்த்து கொள்ளுவா. சம்போர் மகுட போஷணம். எல்லாரும் மூணாம் பேர தரிசனம்னு உனக்கு வந்து தரிசனம் பண்ணுவான். அப்படின்னு என்னென்னமோ தப்பு பண்ணினவனெல்லாம் பகவோ பவதானுகம்பிதா கிமிதீஷான நமானுகம்பசே தததா கிமு மந்தராச்சலம் பரமாணு கமடேன துர்தரா. அப்படின்னு நீ என்னை பார்த்து எனக்கு உன்னை ரட்சிக்கிறதுக்கான டைம் இல்லை, இடம் இல்லை, அதுக்கான சக்தி இல்லை, எந்த காரணமும் சொல்லக்கூடாது, என்ன நீ ரட்சிச்சா அப்படின்னு அவரை பிரார்த்திக்கிறோம். அது மாதிரி மகாபிரதோஷத்துல நமக்கு இந்த மகாக்ஷேத்திரத்துல வேதபாராயண பாக்கியம், அது சிவக்ஷேத்திரத்துல சந்நிதியிலங்கிறது பரமேஸ்வரன் அவசியம் நம்மளெல்லாம் ரட்சிப்பார். இன்றைய தினம் நடந்த பாராயணத்துல ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லி முடிச்சுனா டைம் ஆயிடுச்சு. நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்கள் வந்தா நம்ம யார உதாரணமா எடுத்துப்போம்? நமக்கு பெரியவாளா இருக்கிறவாள அவ எப்படி இதை ஃபேஸ் பண்ணிருப்பா, எப்படி அதை தப்பிச்சிருப்பான்னு. இப்ப இருக்கிறதா இருந்தா நம்ம நரேந்திர மோடி எடுத்துப்போமே. கொரோனா வந்தது. கொரோனா வந்தோடனே உலகம் முழுக்க குப்புறப்பட்டுன்னு அழுதான். கொரோனா வந்துருதுன்னு சொல்லி எல்லாரும் குப்புறப்படுத்துட்டான். யாரோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், கல்பாந்த காலம் வந்துருத்தோம்னா அவர் எழுந்து நின்னார். இப்ப நாம இந்த கொரோனா வந்தது, இத நேத்திக்கு எந்த அளவுக்கு நாம சக்தி யுக்தனாவும் உற்சாக யுக்தனாவும் நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு நாட்டை முன்னேற்றிருந்தோமோ அதை விட டபுள் மடங்கா எப்படி பண்ணணும்னு ஒரு தனி பிளான் போட்டேன், பண்ணி காட்டேன். மருந்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் பத்தது இல்லை. அங்கங்கேருந்து அங்கங்க என்னென்ன விலை குறைஞ்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கு. தனி மினிஸ்ட்ரி, தனி, எல்லாமே தனி. இந்த கொரோனா வந்ததுல என்னாச்சுன்னா நாடு டபுள் 2 மடங்குல வேகமா முன்னேற ஆரம்பிச்சுது. கீழே படுத்துட்டான் எல்லாரும். எல்லாருக்கும் மருந்து அனுப்பினார். யாரு போனாலும் சலாம் போடுறான், சிரஞ்சீவி பவங்கிறான். இதை என்ன சொல்லிட்டு வேதம், கஷ்டம் வரும், கஷ்டம் வரும்போது நீ நியாயமா ஏற்கனவே உழைச்சின்னு வந்திருந்து அந்த உற்சாகத்துல இருந்தேன்னா உனக்கு அந்த கஷ்டத்துல ஒரு அதிகமான சௌக்கியம் ஒண்ணு கிடைக்க போறது. அதை நீ தான் கண்டுபிடிச்சு அதை அனுபவிச்சுக்கணுமே தவிர கஷ்டம் வந்துருதுன்னு படுத்துடக்கூடாது. அதுக்காக கஷ்டம் வரட்டும், நான் 2 மடங்கு முன்னேறேன்னு கஷ்டத்தை கூப்பிடக்கூடாது. அதை கொண்டு போய் சுவாகதம் பண்ணுவாளோ, கஷ்டம் வராம தான் பார்த்துக்கணும். அப்படி வந்துடுத்துன்னா அதை நம்மளுடைய வேற ஒரு காரியத்துக்கு அதை நம்ம பிளஸ் பாயிண்டா உபயோகப்படுத்திக்கணும்னு பிரம்மவாதினோ வதந்தி. இத எங்க பெரியவாள்லாம் பேசினா அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மவாதினா எங்க பெரியவாள்லாம் அப்படிதான் பேசிப்பா. எப்படி பேசிப்பா? சத்வை எஜேதா, அவன் தான் யாகம் பண்ணினவன். யாரு? யோ யஜ்ஞஸ்யார்த்யாவசியான் ஸ்யாதிதி. யாகத்துல ஒரு பெரிய விக்னம் வந்துடுத்தோ, அந்த விக்னத்தை வச்சு 1 ரூபாய்க்கு 2 ரூபாயா சம்பாதிச்சுடுவானா. ஒரு பலன் கிடைக்க போற இடத்துல 2 பலனா சம்பாதிச்சுடுவானா. யஹா யஜ்ஞஸ்ய ஆர்த்தியா ஆர்த்தி விக்னம். யஜ்ஞத்தினுடைய விக்னத்தினால வந்துடுத்தே இப்படி ஆயிடுத்தேன்னு பதற மாட்டான். 2 மடங்கா அதை உபயோகப்படுத்திடுவான். அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும் யாகத்துல? பூபதஜே ஸ்வாஹா, புவனபதஜே ஸ்வாஹா, பூதானாம் பதஜே ஸ்வாஹேதி ஸ்கன்னமனு மந்திரேதா. யாகத்துக்கு அவதானம் பண்ணி எழுதுண்டா, கொட்டி போச்சுன்னு உடனே கீழே பதறி போய் யாகம் போயிடுத்தோன்னு கவலைப்படாத. மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்தது. பூதானாம் பதஜே, இந்த மந்திரத்தை சொல்லி பிராயசித்தம் பண்றது. இந்த பிராயசித்தம் பண்றதுனால என்ன ஆச்சு?
பூயசீரிஹி தேவதா யஜ்ஞஸ்யைவ ததார்த்யா யஜமானோ வசீயான். இந்த யஜ்ஞத்தினுடைய விக்னமாகிற ஹவிஸ் கீழே கொட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது நடந்துருத்தேன்னு பயப்படாத. இந்த இந்த ஹோமம் பண்ணிட்டேன்னா எஜமானஹா வசி, ஏற்கனவே எந்த ரீதியில யாகம் நடக்கணுமோ அதை விட அதிகமான பலத்தை அது கொடுத்துடும். ஏன்னா பூயசீரி தேவதா ஸ்ரீண, ஏற்கனவே 10 பேருக்கு தான் ஆகுதிங்க கொடுக்கதா இருந்தது, இப்ப 3 பேர் ஜாஸ்தியா சொல்லுண்டா. பூபதயே ஸ்வாஹா பூனபதயே ஸ்வாஹா பூதானாம் பதயே ஸ்வாஹா. இவாளுடைய அனுகிரகமும் சேர்ந்து உனக்கு கிடைச்சிடுத்த, ஏங்க விட பண்ற நீ யாரும் அவிச்சு கொண்டு போயிருத்தானே. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பரிகாரம் பண்ணி அதை சமாளிக்கும் போது வரக்கூடிய சுகம் இருக்கே, அதை நினைச்சுட்டு உற்சாகமா முன்னாடி போகணும். அப்படிங்கிற ஒரு பெரிய லோக தர்மத்தை சொல்லக்கூடிய ரூபமாக இந்த மகாமந்திரங்கள்லாம் சொல்லி தின்று. அதனால இந்த நாமெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மம்னா, நாம வாழ்க்கையில அந்த லோகத்துல தானே வாழறோம். வேதாத்தியனம் பண்ணின வாழ்க்கும் தனி லோகம் இல்லையே, இந்த லோகத்துல தானே வாழ வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் உள்ள பரிசிரமங்கள் நமக்கும் வரும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெய்வ பலத்தோட முன்னேறி போய் சமாளிச்சு நாளைய காலத்தால பொழுது வச்சிருச்சுன்னா ஃப்ரீ ஆயிடும். அப்படிப்பட்ட பெரிய தர்மங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறக்கூடிய இடங்கள். இன்றைய தினம் பாராயணமாச்சு, நாளைய தினம் மகா சிவராத்திரி, கார்த்தால சாயந்தரம் பாராயணம், ராத்திரி 7 மணிக்கு இங்க பாராயணம் நடக்கிற இடத்துலயே ஏகாதச ருத்ரம் மகான்யாசபூர்வக ஏகாதச ருத்ர அபிஷேகம், ஏகாதச திரவியாபிஷேகம். இங்க பாராயணத்துக்கு வந்திருக்கிற பெரியவாளே பல பேர் இங்க பூஜை பண்ண போறா. அந்த வைபவங்கள்லாம் நாளைக்கு சாயந்தரம் இருக்கு. அந்த மாதிரி இந்த நல்ல காரியங்கள்ல எல்லாரும் கலந்துண்டு நாளைக்கு நடத்தக்கூடிய இந்த மகான்யாச ருத்ராபிஷேகத்திலையும் எல்லாரும் தரிசனம் பண்ணி இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். எல்லா கிரகஸ்தாலும் தனிகாலும் தார்மிகாலும் இந்த எம்ஆர்பி வேத தர்ம சபா நடத்தக்கூடிய இந்த நல்ல காரியங்கள்ல மனமு தார்மிக தர்ம சிந்தனையோட நிறைய தாராளமா கலந்துண்டு இவாளுக்கு உபகாரமா இருந்து லோகோபகாரத்துக்கு காரணமா இருக்கணும்னு இந்த சமயத்துல நம்மளும் பிரார்த்திச்சுக்கிறோம். நம பார்வதி பதயே.